அமுல் பேபி. இந்தா இன்னைக்கு சர்வீஸ் சென்டர்ல வந்த கலெக்ஷன். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? என்ன அமுல் பேபி இப்படி கேட்டா? இதெல்லாம் காரணம் நீ தானே. அப்போ நான் தானே இதை நான் கொடுக்கணும். இந்த பணம் உங்க பணம். இந்த பணத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் உங்க விருப்பப்படி பண்ணலாம். செல்வியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போன அன்னைக்கு வந்த பிரச்சனை மாதிரி இனிமே உங்களுக்கு வரக்கூடாது. இனிமே நீங்க எது செய்யறதா இருந்தாலும் யாரையுமே நம்பாம உங்க பணத்துல நீங்க செய்யலாம். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் என்னன்னு பார்க்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அதான். அதை நீங்க எந்த காரணத்துக்காகவும் விட்டுறக்கூடாது. தேங்க்ஸ் அமுல் பேபி. என்னங்க எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த தேங்க்ஸ் நீ என்ன இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிறல்ல, அதுதான். உன்ன மாதிரி கட்டின பொண்டாட்டி புகுந்த வீட்டுக்கு வந்து சுயமரியாதையோட வாழணும்னு எத்தனை பேர் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி எல்லா புருஷனும் நினைச்சிட்டா எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்வாங்க. ஆனா அப்படி நடக்குது இல்ல. புருஷனும் பொண்டாட்டியும் சரிசமந்தான்னு சொல்லின்னு இருந்தாலும் இன்னும் நிறைய ஆம்பளைங்க பொண்டாட்டியா அவங்களோட அடிமையா தான் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த நினைப்ப விட்டுட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு உன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா பொண்ணுங்களாம் இன்னும் எவ்வளவோ சாதிக்கலாம். ஏங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க என்ன ரிப்பீட்டடா ரொம்ப புகழ்றீங்க. எனக்கே அது ரொம்ப கூச்சமா இருக்குங்க. அதனால நீங்க இவ்வளவு பாராட்டினது போதும். நீங்க பாராட்டியே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேங்க. ஓ, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட், பாய். அது எப்படி? எனக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் நீ குத்துட்டு பொசுக்குன்னு தூங்க போறேன்னு சொன்னா நான் உன்னை விட்டுருவேனா? என்ன செய்ய போறீங்க? நீ என்ன நசத்தின மாதிரி நானும் நசத்த போறேன். ஐயோ, என்ன ரவுடி பேபி கண்ணெல்லாம் அடிக்கிறாங்க. ஏதோ ரொமான்ஸ் ஃபீலுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. ரவுடி பேபி இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. இன்னைக்கு வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க. பிரபு பார்த்து இருந்துக்கூடா. அது இல்லைங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததா, அதான் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்கட்டுமா? முடியாது. முடியாதா? நீ எனக்கு எப்படி சர்ப்ரைஸ் குத்தியோ அதே மாதிரி நான் உனக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் குடுத்தே ஆகணும். சர்ப்ரைஸா? என்னங்க சர்ப்ரைஸ்? கண்ணை மூடுங்க. இரு. இப்போ ஏன் கதவுலாம் மூடுறாங்க? ஏதோ பெரிய வேலை பார்க்க போறான் போல இருக்கு. கண்ணை மூடு. கண்ணையா? கண்ணை இதுக்கு மூடணும்? கண்ணை மூடாமல் பேபி. கண்டிப்பா மூடணுமா? சரி. காணோம். எங்க போயிருப்பாங்க? அமுல் பேபி திரும்பாதா. கண்ணை மூடுன்னு சொன்னல உன்னா. ஓகே ஓகே, கண்ணை மூடிக்கிறேன். அப்பாடா, மூடிட்டேங்க. ஓ, இவ்வளவு நேரம் அவங்க அங்கதான் இருந்தாங்களா? நான் தான் இவங்க முத்தம் கொடுக்க வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டேனா? ஏண்டா பிரபு, இப்பெல்லாம் நீ இந்த மாதிரியே யோசிக்கிறியடா? ஒருவேளை நமக்கே தெரியாம அவங்க உள் மனசு ஆசையா இருக்குமோ? சாச்சா, இல்லவே இல்ல. அவங்க ரொம்ப ஜெனியூன். இப்ப கண்ண தோற.
என்னங்க இது? ஓ, போட்டோவா? திறந்து பாரு. வாவ், ஏங்க சூப்பரா இருக்குங்க. யாருங்க வரைஞ்சா? நான் தான் உனக்கு ஆசையா வரைஞ்சா. நீங்களா? நீங்க வரைஞ்சதா இது? அசத்துறீங்களங்க. ஆர்ட் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பெரிய ஆல்ரவுண்டரா இருப்பீங்க போல இருக்கு. நைஸ். உண்மையில செம்மையா வரைஞ்சிருக்கீங்க. புள்ள பிரிச்சு பாரு. ஃபுல்லாவா? என்னங்க பெயிண்டிங் எவ்வளவு அழகா வரைஞ்சிட்டு குழந்தை முகத்தை மட்டும் எங்க முழுசா வரையாம விட்டுட்டீங்க? வரைய முயற்சி பண்ண, ஆனா என்னால வரைய முடியல அமல் பேபி. ஏன்னா முழுமையாகாத இந்த படம் மாதிரிதான் என் வாழ்க்கையும் புரியுது. அத நான் உனக்கு புரிய வைக்கணும் தான் முழுசா வரையாம விட்டேன். ஏங்க உங்களதான் கேக்குறேன், ஏன் இந்த டிராயிங்க கம்ப்ளீட் பண்ணல? முழுசா வரையணும் தான் நினைச்சேன் அமல் பேபி. ஆனா இதுல உன்னோட பங்கு இருந்தாதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அமல் பேபி ஃபீல் பண்றத பார்த்தா நம்ம சொன்னது புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இப்ப என்னங்க இதுல என்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், அவ்வளவுதானே? சூப்பர். எனக்கும் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். 3வது படிக்கும் போது மோனலிசா டிராயிங்க நான் அசால்ட்டா வரைவேன். ஆக்சுவலி இந்த காந்தி 2 கையில எழுதுவார், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி நான் அட் அ டைம்ல 2 கையிலயும் 2 கால்லயும் வேற வேற படத்தை வேற வேற கலர்ல வேற மாதிரி செம்மையா வரைவேன். சோ இதெல்லாம் நமக்கு சிம்பிள் மேட்டர். இந்த ஃப்ரீயா இருக்கும் போது நானே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, யூ டோன்ட் வரி. பத்திரமா இங்க வச்சிடலாம். நான் என்ன நினைச்சு சொல்றேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. கையில வரைவேன், கால்ல வரைவேன், வாயில வரைவேன். எப்படி பீத்தின்னு போறான் பைத்தியம். ஃப்ரீயா இருக்கும்போது வரையறானு பைத்தியம் பைத்தியம். அரை மென்டல், அரை வைக்காடு. உன்னெல்லாம் கொன்றுவேன். பூரா அறிவிக்கட்டும். ஒரு கோத்துக்கு இதெல்லாம் எப்படி சொன்னாதான் புரியும்னே தெரியல. கூப்பிடாம இரு சத்யா, கூப்பிடாம இரு. ஏங்க போட்டோ ஃப்ரேமா பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். எப்ப நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்ப கண்டிப்பா அந்த பெயிண்டிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்ப நான் தூங்க போறேன், நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. குட் நைட்.
எவ்வளோ மடையனா இருக்கான். நீ எப்படிதான் புரிய போறேன்னே தெரியலையே. என்ன கொட்டி இருக்கு? சரவண ரூம கிளீனாவே வச்சிருக்க மாட்டேங்கிறான். ரூம்ல வச்சு எதுக்கு சாப்பிடுறான்? செல்வி சார், சரவண ரூம்ல ஏதோ கொட்டி வச்சிருக்கான், அதை கிளீன் பண்ணிடு. சரி சார். ரூமை கிளீன் பண்ண போறியா? இதோ வரேன்.
தெரியலன்னா யாரு ரூம்குள்ள இல்லையேன்னு உள்ள வந்துருவியா? இல்ல சார், உங்க அப்பா தான் ரூமை க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதுக்கு கதவை லாக் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுவியா? வீட்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு யங் பாய் ரூம்ல தனியா இருக்கேன், நீ ஒரு யங் கேர்ள். நானும் நீயும் இந்த மாதிரி ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கோம்னு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாங்க? ஐயோ சார், ரூமை நான் லாக் பண்ண சார். டேய் செல்வி, செல்வி வெயிட். ரூமை க்ளீன் பண்ண வந்துட்டு இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போற? க்ளீன் பண்ணிட்டேன் சார், நான் போறேன். ஏய் நில்லுங்கறல்ல. என்ன சார்? கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு. இந்த குளிருக்கு எதம்மா ஹாட்டா ஏதாவது இருந்தா? சார் இல்ல, ஹாட்டா ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். கொண்டு வரியா? நல்ல ஹாட்டா இருக்கணும். நம்மள பார்த்தாலே ஷிவரிங் ஆயிடுறல, அத பார்த்தாதான் பயமாயிடுது. நல்ல சான்ஸ். ஒரே ரூம்குள்ள 2 பேரும் தனியா. ஐயோ நினைச்சாலே இப்படி சான்ஸ் எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும். ஆனா கத்தி கிட்டி வீட்டுல உள்ளவங்கள கூப்பிட்டுருவாளோன்னு பயமா இருக்கு. சரவணா, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இப்ப அவ காஃபியோட வருவா, சார்னு கூப்பிடுவா. நான் எஸ் கம் இன் அப்படின்னு சொல்லுவேன். அவ உள்ள வருவா. வந்த உடனே சார், எஸ் கம் இன்.